ஹாய் குக்ஸ் அண்ட் செஃப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் தான் இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ஹலோ ஹாய். இன்னைக்கு நம்ம வந்து சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இதுல என் பொண்ணு இன்னைக்கு என்னோட ஜாயின் பண்றாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து மதர் அண்ட் டாட்டர் காம்போல நாங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? சாக்கோ சிப் குக்கீஸ் பண்ண போறோம். போலாமா? போலாம். என்னடா எடுத்தோன்னே சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வைக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, எங்க வீட்ல என் பொண்ணு ரொம்ப மெஸ்அப் பண்ணுவாங்க. அதனால ஒரு பேப்பரை நான் போட்டுக்கிறேன் எனக்கு பாதுகாப்புக்காக. அதுக்கு மேல என்னோட மெஷரிங் வெயிட் ஸ்கேல் வச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம ஒன்று மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாமா? ஆமா, கரெக்ட். ஸோ நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்போ என்னோட மெஷர்மெண்ட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. என்னோட வெயிங் ஸ்கேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 0 இருக்கும். இப்போ நான் என்னோட பவுலை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அது மேலே வைக்கிறேன் என்னோட பவுலை வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு காமிக்கிறது வந்து என்னோட பவுலோட வெயிட்டு. இந்த வெயிட்டை நம்ம எப்போவுமே மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க, அதில் கிராம்ஸ்ன்னு இருக்கும். உங்களுக்கு கிராம்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கிராம்னு காட்டுது பாருங்க. 0 ஆக்கிக்கணும் நம்ம எப்போவுமே. இப்போ 0 வந்துருச்சு. 0 வந்தோடனே நம்ம மைதா மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த ரெசிபீஸ் பண்ணாலும் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆமாவா இல்லையா? ஆமாமா. மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த மெஷர்மெண்ட்ஸில் தான் நம்மளோட ரெசிபியோட அவுட்கமே நமக்கு நல்லா வரும். ஸோ அதனால இப்போ மெஷர்மெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்க. இந்த மெஷர்மெண்ட் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இப்போ 150 கிராம்ஸ் நான் மைதா எடுத்துக்கிறேன் என்னோட சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ்க்கு. இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் நாங்கள் வந்து அளந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அளந்து என்னென்ன அளந்து வச்சுருக்கோங்கிறத நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறோம். இப்போ இது வந்து மைதா 150 கிராம், இது மைதா. இது ப்ரௌன் சுகர் 60 கிராம் ப்ரௌன் சுகர். இது ஒயிட் சுகர் 50 கிராம் ஒயிட் சுகர். இது வந்து பவுடரில் தான் நாங்கள் எடுத்திருக்கோம், பவுடர் பண்ணியிருக்கோம். இது 120 கிராம் பட்டர், ஒரு முட்டை, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம். இது வந்து குக்கீஸ்க்கு நம்ம வந்து சூவினஸ் கொடுக்கும், அதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். சால்ட், எந்த ஒரு ஸ்வீட் ஐட்டம் நம்ம சேர்ந்தாலும் நமக்கு சால்ட் போடணும், அதுக்காக சால்ட் ஒரு பிஞ்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். முட்டை சேர்க்கறதுனால கண்டிப்பாக வெண்ணிலா எசன்ஸ் வேணும் நமக்கு. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம எடுத்து வச்சிட்டோம் இல்லையா? இப்போ இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி குக்கீஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம்னு எப்போவுமே நம்ம எந்த வெசல்ஸ் எடுத்தாலும் நம்ம வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா நல்லா நம்ம நீட்டாக தொடச்சிட்டு தான் நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஹைஜீனாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து 1 பை 1 எப்படி மிக்ஸ் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். பட்டர் 120 கிராம், ப்ரௌன் சுகர் 60 கிராம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நமக்கு இதாக இருந்திருக்கும், பரவாயில்ல. நம்ம ஏசி ரூமில் வேற இருந்து நம்ம பண்ணுறதுனால இந்த பட்டர் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட்டர் நல்லா நம்ம வந்து க்ரீமியாக வந்து இந்த பட்டரும் இந்த ப்ரௌன் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா க்ரீமியாக மிக்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் ஃபஸ்ட்டு எப்படி ப்ரௌன் சுகரும் பட்டரும் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம பட்டர் வந்து நல்லா இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு க்ரீமி மாதிரி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்ல க்ரீம் மாதிரி இருக்கும். இப்போ இதோட நம்ம வந்து ஒயிட் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
என்னடா இவங்க போர் அடிக்கிறாங்களே! எப்பவுமே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காம ஒரே இன்கிரீடியன்ட்ஸ பத்தியே பேசிட்டு இருக்காங்கன்னு நீங்கலாம் நெனைக்கலாம். ஆனா நம்ம ரெசிபிய முடிச்சுட்டு, நம்ம ஏதாச்சும் பேசலாம் உங்களோட. எனக்கும் உங்களோட பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ரெசிபிய கரெக்ட்டா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் உங்களோட பேசுறேன். இப்ப பாருங்க நாங்க ஒயிட் சுகர் போட்டு நாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒயிட் சுகர் வந்து பவுடர் ஒயிட் சுகர் தான் நான் போட்டிருக்கிறதுனால, ஈஸியா எனக்கு வந்து மிக்ஸ் ஆயிருது. ஆனா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இங்க எல்லாம் அங்கங்க இருக்குது. லம்ஸா தெரியுது எனக்கு. அதனால நாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து அதர் இன்கிரீடியன்ட்ஸ் என்ன ஆட் பண்ண போறோம்ன்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. லம்ஸ் எல்லாம் இப்ப இல்ல. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதோட எக்கும், வெண்ணிலா எசன்ஸும் நம்ம ஆட் பண்ண போறோம். இதுல ஒரு எக் உடைச்சு ஊத்திக்கலாம் நம்ம. இதோட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து அப்படியே கர்ட்ல ஆகுற மாரி தெரியும். பட் ஆகாது. சரியாயிரும். மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா? இப்ப சுகர், ப்ரவுன் சுகர் ஏற்கனவே நல்லா அது மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த முட்டையோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிட்டு, இதுல நம்ம வெண்ணிலா எசன்ஸ் நம்ம 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணலாமா நீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் டீஸ்பூன் மட்டும் போட்டுருங்க நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். ஆட் பண்ணுங்க வெண்ணிலா எசன்ஸ. சரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணிட்டு வெண்ணிலா எசன்ஸ் போட்டாச்சு. இப்ப நம்ம நல்லா அத மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஜலிச்சு வச்சிருக்க ஏற்கனவே மைதா, உப்பு, பேக்கிங் சோடா அண்ட் கார்ன்ஃப்ளவர் ஏற்கனவே நம்ம இதெல்லாமே ஜலிச்சு வச்சது தான். அத நம்ம இதோட ஆட் பண்ண போறோம். ஒன் பை ஒன்னா இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்ப மைதா இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா உங்களோட அளவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. இதுல கார்ன்ஃப்ளவர் நான் வச்சிருக்கேன் இல்லையா? 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. சால்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் நமக்கு. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? கிரீம் மாரி அதுல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிருக்கோம்னு சொல்லுங்கப்பா. மைதா, கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் சோடா, சால்ட். இதுல எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல. இதுல என்ன நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்? பட்டர், ப்ரவுன் சுகர், பவுடர்ட் சுகர், வெனிலா எசன்ஸ், எக். சூப்பர். இப்ப இதுல நம்ம இத ஆட் பண்ண போறோம். இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா இதுல நம்ம ஆட் பண்ணிட்டா தான் நமக்கு மிக்ஸிங்க்கு ஈஸியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் போர்ஷன் போட்டுக்கலாம். இதுக்கு இடையில நம்ம சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்க இஷ்டப்படி நீங்க சாக்கோ சிப் போட்டுக்கோங்க. இல்ல நான் வந்து 1 1/2 கப் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 150 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்க இதுபடி நீங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சில பேர் வந்து 200 கிராம்ஸ் கூட போடுவாங்க. நான் 150 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க 200 கிராம்ஸ் கூட வேணும்னா போட்டுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லா ஃப்ளாரையும் நான் போட போறேன் இதுல. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் குடுத்து பண்ணாதீங்க. இது ஆல்ரெடி சாஃப்ட் டோவா தான் இருக்கணும். ரொம்ப ப்ரெஷர் குடுத்து பண்ணிட்டோம்னா, ஹார்ட் ஆயிடும். அதனால ப்ரெஷர் குடுத்து பண்ணாதீங்க. சாஃப்ட்டா பண்ணுங்க.
ஏன்னா ஈஸியா தான் இருக்கும். இங்க பாருங்க நான் ஜஸ்ட் இப்படி தான் வைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து இதாகுது. இது என்னடா இப்படி வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுதுன்னு நினைக்காதீங்க. எப்படி இதுல வந்து நம்ம வந்து இவங்க டோ பண்ணி உள்ள வைப்பாங்க. எப்படி இதாகும்னு நினைக்காதீங்க. இத வந்து நாம 1 மணி நேரம் 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் நம்ம வந்து இத ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். வச்சு கொஞ்சம் ஹார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பால்ஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து குக்கி ஷேப் பண்ணி நம்ம வைக்கணும். இப்ப டோ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். இப்ப நம்ம சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு நான் ஒரு 150 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இத நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிருவோம் இப்ப. நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா, தரோவா மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன் மிக்ஸ் பண்றது. அங்கங்க மொத்தமா இது வந்து நின்றக்கூடாது. நம்ம குக்கீஸ் ஃபுல்லா நமக்கு கிடைக்கணும். அதனால நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டோ பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு பாருங்க. இத நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரிட்ஜ்ல நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் வரைக்கும் நீங்க வைக்கலாம். இல்லாட்டி இது ரெடி பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். ஒரு 3 டேஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல நல்லா இருக்கும் இது. இப்ப கிட்ஸ்க்குலாம் வந்து இது ஹாட்டா நம்ம ரெடி பண்ணி குடுக்க ஸ்கூல்லேருந்து வந்தோனே ஒரு 10 மினிட்ஸ் தான் இது பேக்கிங் 10 டூ 15 மினிட்ஸ் தான் இது ஒரு பேக்கிங் டைம் இருக்கும். 160 டிகிரி நம்ம ப்ரீஹீட் பண்ணிட்டு அவன ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டு, நம்ம வந்து குக்கிய வந்து பேக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்ப இந்த டோ முடிஞ்சிருச்சு. இத நம்ம வந்து அவன்ல வச்சுட்டு இத நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல நான் வந்து இப்போ வச்சுர்றேன். ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு, நான் அதுக்கப்புறம் எடுத்து டோ உங்களுக்கு காமிச்சுட்டு, நான் வந்து குக்கீஸ் நான் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நான் டோ வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் நான் வந்து உள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்ப இது எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம். பார்த்துட்டு நம்ம டோ போர்ஷனிங் பண்ணிட்டு நமக்கு தேவையான நீங்க எவ்வளோ உங்களுக்கு போர்ஷன் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். சின்னதோ, பெருசோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி போடுறோம் போடலாம். அண்ட் மேக்ஸிமம் ஒரு 25 கிராம்ஸ் அப்படி இருந்ததுனா தான் குக்கீஸ் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப பெருசு பெருசா நம்ம போட்டுட்டோம்னா, இதா இருக்கும். நான் என்னோட மெஷரிங் இது நான் வெயிங் ஸ்கேல் பக்கத்துலயே வச்சிருக்கேன். நான் வந்து என்னோட குக்கி எடுத்து பாருங்க. வந்து ஸ்டிக்கியா இருந்துச்சு. இப்ப பாருங்க நல்லா ரோல் பண்ண வரும் குக்கி உங்களுக்கு. இப்படி ரோல் பண்ண வருது பார்த்தீங்களா? இப்ப ரோல் பண்ண வந்துருச்சு. இது எவ்வளோ ஒரு ஒரு இது இருக்குன்னு பார்க்கலாம். வெயிங் மிஷின்ல வச்சு பார்க்கலாம் இப்ப. இது வந்து பார்த்தீங்கன்னா, 21 கிராம்ஸ் கிட்ட வந்திருக்கு. நம்ம மேக்ஸிமம் ஒரு 25 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டோ எடுத்து நம்ம இதில வச்சுக்கலாம். இப்ப இது வந்து கரெக்ட்டா நான் வந்து இப்ப வீட்டுக்கு நான் பண்றதுனால ஒரு 30 கிராம்ஸ் வரைக்கும் வச்சுக்கிறேன். என் பசங்க வந்து கொஞ்சம் பெருசா சாப்பிட ஆசைப்படுவாங்க. அதனால இதெல்லாம் நம்ம பால்ஸ் பண்ணி இப்ப ரெடி பண்ணி நான் ஏற்கனவே அவன வந்து ப்ரீ ஹீட் பண்ண வச்சிருக்கேன். 170 டிகிரில வந்து ப்ரீ ஹீட் ஆயிட்டிருக்கு. 10 மினிட்ஸ் ஆகப்போகுது. நம்ம இந்த டோவெல்லாம் பால்ஸ் ரெடி பண்ணிட்டு நம்ம பேக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டோவ நான் வந்து பால்ஸ் ரெடி பண்ணி நான் வச்சுடுறேன். இப்போ வந்து நம்ம டோட்டல் டோ வந்து எனக்கு ஒரு 450 கிராம்ஸ் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பேக் பண்ண போறது வந்து ஒரு 8 குக்கீஸ் தான். ஏன்னா மிச்சம் இருந்தா நம்ம நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அது கிட்ஸ்க்காக ஹாட்டா பண்ணி குடுத்துக்கலாங்கிறதுக்காக நான் பாதி குக்கீஸ வந்து குக்கி டோவ எடுத்து நான் வச்சுருவேன் நான் ஃப்ரிட்ஜ்ல. வச்சுட்டு ஒரு 3 டேஸ் வரைக்கும் எனக்கு நல்லா இருக்கும் இது. நான் வேணும்போது நான் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பால்ஸ் ஒரு 8 பால்ஸ் 25 கிராம்ஸ் ஈச் பால் மணிக்கு நான் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் பேக் பண்ண போறேன். 170 டிகிரி 10 மினிட்ஸ் என்னோட அவன்ல வந்து ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கு. நம்ம பேக் பண்ணிட்டு இந்த குக்கீஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, குக்கீஸ் நம்ம வந்து சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் நல்லா பேக் பண்ணி நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா இது கிறிஸ்பியா இருக்கு. ஆனா இன்னும் ஹாட்டா இருக்கு. அதனால நம்ம வந்து இப்போ கொஞ்சம் தொட முடியாத இதுல இருக்கோம் நம்ம. ஹாட்டா இருக்கு. எல்லா குக்கீஸும் வந்து அடுத்த செட் வந்து பேக் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரேக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட கிறிஸ்பினஸ் பாருங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? பிஸ்கெட்டோட கிறிஸ்பினஸ்.
நல்ல சத்தம் வருது பாருங்க. இப்ப நான் இத பிரேக் பண்ணி காமிக்கிறேன். நீங்க பாருங்க. பார்த்தீங்களா? பிஸ்கட் எப்படி இருக்குன்ட்டுன்னு. நல்லா குக் ஆயிருக்கு. இது நம்மளோட சாக்லேட்டோட இது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல டேஸ்ட்டா இருக்கு பிஸ்கெட்டு. சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. இப்ப நம்ம வீட்லயே நம்ம ஈஸியா சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் எப்படி பண்றது நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோல இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட பார்க்கலாம். தேங்க் யூ. பை பாய்.